ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ பைத்தம்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு தான். அதை கொழுக்கட்டை மாவை நல்லா சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி போட வேண்டியதான். ஒட்டாமல் இருக்கிற மாதிரி வேணால் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. ஈஸியாக வந்துடும். உருட்டி உருட்டி போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் இந்த மாதிரி செய்வீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் முருட்டினதை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இட்லி இதில் போட்டு வேக வச்சு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெந்திருக்கணும். சில பேர் வேக வைக்காமல் அப்படியே போட்டுருவாங்க அந்த கொழுக்கட்டையில். அது அப்படி பண்ணால் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் வேக வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போட்டு சாப்பிடும் போது உடையாமல் இருக்கும். இதுக்கு தேவையான வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம வேக வச்ச பயிரை இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதில் ஊற்றி வச்சுருங்க. அப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் 2வது பால் எடுத்து அந்த தண்ணியும் கூட கலந்துக்கலாம். நான் திக்காக பாலே எடுத்து வச்சிட்டேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாலை எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கலாம். அடுத்தது வெல்லத்தை இதில் கலந்து விட்டுருங்க. அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே போட்டுற வேண்டியதான். லைட்டாக கிளறி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, சும்மா ஒரு சிட்டிகை சால்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தே ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் இன்னும் தண்ணி வற்றினோன்னு இறக்கிட வேண்டியதுதான். எப்படி இருக்கு தங்கம்? இங்க பாருங்க.
ஆ சரி பாய் சொல்லுங்க.